ஹாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு விவசாயினாலே உடம்ப ஆக்டிவாக வச்சுருப்பாங்க. அவங்களோட ஹெல்த்து மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த விவசாயி நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும், நம்ம யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க பாருங்கள், அவருக்கு வயசு 25. அவரோட 25 வயசில் அவர் பாருங்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா. காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அவர் உடம்பு ஆரோக்கியம் வேணும், ஆஸ்பத்திரி நம்ம பக்கமே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறவர் அவர். அப்படி இருந்ததுனால அவரோட உடம்ப எவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா. பாருங்க, ஐந்தில் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 5 வயதுலேருந்து விவசாய வேலையை ஆரம்பித்ததுனால பாருங்கள், இன்றைக்கி 50 வயசுக்கு மேலே போனாலும் அவரோட ஸ்ட்ரென்த்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். அஞ்சு தான் செய்யணும். இப்படியே குதிக்கணும். இதைத்தான் வாக்கிங்கு நடந்து ஓடுறதுக்கு பதில். இந்த மாதிரி குதிச்சிட்டீங்கன்னா போதும். அப்படி குதிச்சுக்கிறோம். குதிச்சிட்டிங்கன்னா இருதய துடிப்பெல்லாம் நல்லா வேகமாக வரும். இப்படி தாங்க செய்யணும். இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தாக இருக்கலாம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். அனைவரும் 10 நிமிஷத்துக்கு வேலை தான் செஞ்சுட்டிங்கன்னா போதும். நன்றி, வணக்கம்.